முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நான் பேசுற விதம், யோசிக்கிற விதம், நான் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் நான் அப்படி பேச ஆரம்பிக்கல, யோசிக்க ஆரம்பிக்கல. நான் சின்ன வயசுலேயே அப்படி தான் பேசிட்டு இருந்தேன். ஸோ நான் பேசினேன்னா தயவு செஞ்சு யாருமே நான் சினிமா ஹீரோ அதனால நான் பேசினேன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா நான் சுற்றி பார்க்கறச்சு நிறைய சினிமா ஹீரோஸ் எதை பற்றியும் பேசலை. நான் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தன்யா ராஜேந்திரன் சொன்னாங்க, வார வாரம் ஒரு கமெண்ட் போடுவான், அதை சப்போர்ட் பண்ணுறதா கிரிட்டிசைஸ் பண்ணுறதான்னு நாங்கள் யோசிக்கணும்னு. நான் ஏன் வார வாரம் கமெண்ட் போடுறேங்கிறது தான் நான் இங்கே கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, யூ ஆர் நாட் only measured by what you say and you don't have to say everything you think. ஸோ நான் லாஸ்ட் பார்த்த 15 வருஷம் சூழலில் வந்து பார்த்த எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணேன். நிறைய கோவம் வந்துச்சு. நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய ரொம்ப கஷ்டமான விஷயங்களும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்னி தேதிக்கு நான் சொல்கிற மாதிரி அடுத்த 8 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ யார் பேசுகிறீங்களோ பேசலையோ ஒழுங்காக போய் ஓட் போடுங்க. அதுக்கான டைம் whenever you want to express yourself, go and express it with your vote. பிகாஸ் டெய்லி எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் கொடுத்துட்டே இருந்தால் நம்ம வேலை மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த சித்தாங்கிற படம் என்னால் எப்படி எடுக்க முடிஞ்சதுன்னு யாரும் என்ன கேட்டாங்கன்னா, இந்த கடந்த 15 மாதம் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக ஒரு குகைக்குள்ள உட்காந்து ஒரு படத்தை பண்ணால் எப்படி இருக்குமோ அவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒரு படத்தை எடுத்திருக்கேன். ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறச்சே இந்த மாதிரி ரிசல்ட் வரும். கலைத்துறையில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். பட் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுல சித்தார்த் அவர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார்? ஆக்டரா யார் இருக்கா? இல்லை, உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து நம்ம ஏன் இப்படி வாழறோம்னு நம்ம நின்று யோசிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து சாதாரணமாக டெய்லி நீங்கள் பண்ணுற 10 விஷயத்த சும்மா உட்காந்து தனியாக 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே அதில் ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ எனக்கு சோஷியல் அப்படிங்கிற வார்த்தையே கொஞ்சம் பயமாக இருக்குது. பிகாஸ் ஆளுக்கு வந்து எல்லாரையும் கடவுளாக்கிட்டே இருக்கும். மனுஷனை கடவுளாக்குறதுலேயே எல்லாரும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம் காட்டுறாங்க. ஸோ ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவன் என்ன சொன்னாலே அது எனக்கு ஒரு சின்ன ஸ்டேஜ் கொடுத்து ஏற்றுற மாதிரி இருக்குது. என்னோட அதிகமாக மக்களை பற்றி யோசித்து பேசி சிந்தனைகளை பகிர்ந்து ஒரு நல்லது பண்ணுறவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஒன்லி ஈச் இண்டிவிஜுவல். நீங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்களோட இன்னொருத்தன் அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு உங்களுக்கு நிஜமாவே ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அந்த கஷ்டத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. எங்களால் முடிஞ்சது எல்லாரும் நிறைய பேர் பண்ணுறாங்க. இங்கே there are some amazing heroes who have overcome Herculean struggles to do what they do. And people like us have not done any kind of struggle like that. But the other struggle is inside. It's in your head. It's not only the physical struggle. And that struggle is equal for all of us.